ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் முகலாய பேரரசு அதில் பாபர் பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ பாபர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருடைய எய்மே நம்ம ஒரு மிகப்பெரிய முகலாய பேரரசை தோற்றுவிக்கணும் அப்படிங்கிறது தான் அவளுடைய டார்கெட்டு. ஸோ அவர் யார் அப்படின்னா தாய் வழியில் பார்த்திங்கன்னா செங்கிஸ்கான் அப்படின்றவங்களுடைய மரபையும் தந்தை வழியில் பார்க்கும்போது தைமூர் இருக்கார் இல்லையா, தைமூர் படையெடுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம டெல்லி சுல்தானில் 1398 பார்த்துருப்போம். ஸோ தைமூர் அவங்களுடைய துருக்கிய இனத்தை சேர்ந்தவர் தான் இந்த பாபர் அப்படின்றவர். ஸோ இவர் யாருன்னா பாகிஸ்தானில் பர்கானா அப்படின்ற மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. இவங்க தந்தை உமர் ஷேக் மிர்சா. தந்தை யாருன்னா உமர் ஷேக் மிர்சா, அவங்க தான் தந்தை. ஸோ சமர்கண்டில் ஒரு பேரரசை தோற்றுவிக்கிறாங்க. சமர்கண்டில் தோற்றுவித்த பேரரசு 1524 பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன ஏரியாலலாம் வின் பண்ணுறாங்கன்னா போரா, கஜினி மற்றும் காபூல், லாகூர் எல்லா பிளேஸையும் வின் பண்ணுறாங்க. ஸோ தாய் வழி தந்தை வழி யார் அப்படின்றது எந்த மாவட்டம்னா பாகிஸ்தான் பர்கானா. அப்பா உமர் ஷேக் மிர்சா சமர்கண்டை சேர்ந்தவர். 1524 போரா, கஜினி, காபூல், லாகூர் இது எல்லாத்தையும் வின் பண்ணுறாங்க. பாபரை படையெடுப்புக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌலத் கான் லோடி. இப்ராஹிம் லோடி இருப்பார் இல்லையா, அவர் கூட ஃபைட் பண்ணுறதுக்கு வாங்க அப்படின்னு அழைப்பு விடுத்திருப்பார். கூட சேர்ந்து ராணா சங்கா மற்றும் தௌலத் கான் லோடி 2 பேரும் தான். அதுக்கு முன்னாடி 1525 ஒரு போர் நடந்திருக்கும். அந்த போரில் தௌலத் கான் லோடியை பாபூர் லாகூர் அப்படின்ற இடத்துல தோற்கடிப்பார். ஓகேவா, போரில் வெற்றி பெற்றது நம்ம பாபர் தான் வெற்றி பெறுவார். ஸோ 1525 இந்த ஒரு போர் நடந்திருக்கும். 1526 பார்த்திங்கன்னா முதலாம் பானிபட் போர் அப்படின்றது நடந்திருக்கும். அப்புறம் 1527 கன்வா போர், 1528 சந்தேரி போர், 1529 காக்ரா போர். இது 3 போருமே பாபர் பற்றின முக்கியமான போர்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.